இந்த பல தந்ததுக்காக மதியக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த எனக்கு எனக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு. கடைண்டு பேர் தான். அந்த கடையில் எந்த விதமான சாமான்கள் இல்லை, வெறும் கடையை வச்சு தான் இருக்கேன். யாரும் பார்க்குறாக்கள் எனக்கு இந்த கடைக்காக இந்த உதவி ஒன்று செய்யுங்க. எனக்கு புருஷன் இல்லை, புருஷன் இந்த 2 வருஷமாக அது 2 புள்ளிகள் இருக்குது. 2 புள்ளிகள் நான் படிக்க வைக்கணும். எந்த விதமான வழியும் இல்லை. இன்றைக்கு சொன்னால் நம்ப மாட்டியால் ஆக்குன சோத்துப்பான அப்படியே கிடக்குது. கறி இல்லை, கறி இருந்தால் தான் புள்ளிகளுக்கு அந்த சோறை கொடுக்கலாம். அப்படியே ஆக்குன மாதிரி சோத்துப்பானி அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்கு கேட்க பார்க்க யாருமே இல்லை, ஒத்தருமே இல்லை. நான் உழைச்சா தான் சோறு, இல்லாட்டி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நீ என்ன சாப்பிட்ட இவ்வளோ சாப்பிட்டேன் யாருமே எனக்கு கேட்குறதுக்கு ஒத்தரும் இல்லை. நான் மட்டும் 2 புள்ளிகளும் தான் சரி. அப்பா வந்தால் அப்பாவுக்கு மேலாது, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அப்பாவால் நடக்கையும் ஒன்று செய்யல. அவர் என்ன அந்த வச்சு பார்க்கணும். 2 புள்ளிகளுக்கும் உதவி செய்யும். அந்த 2 புள்ளிகளுக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு அந்த கடைக்கு உதவி யாரும் செஞ்சால் நான் எப்படியாவது இந்த புள்ளிய 2ஐயும் படிக்க வைப்பேன். இந்த புள்ளியோட படிப்பு தான் இப்போ நாற்றுல போனேன். இந்த 2 புள்ளிகளையும் பார்க்குறதுக்கு ஒத்துருமே இல்லை. அவர் இவ்வளோ நாங்கள் இப்படி இருக்கல இல்லை, நான் 3 நேரம் சாப்பிட்டு படியாக தான் இந்த நாங்கள் இப்போ அவர் இல்லை. அதுலேருந்து சரியான கஷ்டப்படுறேன். 2 புள்ளிகள் நான் நேற்று சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடல. சென்னாப்பாடு பாக்கு சோத்து கொண்டு அப்படியே கிடக்குது. 6 போய் செல்வேன். எனக்கு சாப்பாடு இல்லை தான் கொடுத்து ஒத்திருந்துட மாட்டா. பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் கூட ஆக்குற கறி கூட ஒரு சொட்டு கறி தரல. அந்த எனக்கு நிறைய கடன் கொடுத்து போய் தரேன். அந்த கடனால தான் நான் இப்போ இருக்கிறேன். ஆட்டோ எடுத்து 2 வருஷத்துக்குள்ள கொண்டு கொடுத்துட்டாரு. அவர் இருக்கக்குள்ள கொடுத்த ஆட்டோ அதுக்கு இப்போ திருப்பி நின்று 2 லட்சம் ரூபா காசு கட்ட சொல்றாங்க. நான் 6 போய் கேட்குற 2 லட்சம் ரூபா காசு கட்டுங்க. அது கட்டாடி திருப்பி என்னை கொண்டு கோடிச்சில் அடைக்கிறேன்னு சொல்லிக்காங்க. எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. யாருமே என்னை பார்க்குறதுக்கு இல்லை. இந்த வீடியோ பார்க்குறாங்களா யாருண்டாலும் எனக்கு எதனாலும் ஒரு உதவியை செய்யுங்க. என்ன கடைக்கே ஒரு 2 லட்சம் ரூபா காசு நீங்கள் சந்தையில்ட்டா அந்த கடையை வச்சு நான் எப்படி அதை 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு நானும் அதுக்குள்ளால் என்னமோ செஞ்சு திருப்பேன். எனக்கு எந்த வித ஆற்று உதவியுமே இல்லை. நீங்கள் தான் எப்படியாவது இந்த வீடியோவை பார்க்குறாங்க எல்லார்டையும் அதை அனுப்பி எனக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு நன்றியை சரி வச்சுக்கொள்கிறேன். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து சரியாக வந்து 5:47. இப்போ நாங்கள் அந்த இடைக்கில வந்து ஆகிற வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து வரப்புறம் வந்து இப்போ சரி அந்த சேச்சி பக்கத்தில் வந்து 2 குடும்பம் 2 குடும்பம். அதாவது அந்த சோட்டி துணியில் தங்கட அந்த இது நைட்டு துணியில வந்து மீன் பிடிக்கிறேன்னு சொன்னேன். கையால் மீன் பிடிக்கிறேன் பிடிப்பாங்க. அந்த 2 பேரை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட். அவங்க 2 பேரை வீடும் சேச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அவங்களோட கேட்டால நம்ம போய் பார்ப்போம். இதான் அவங்களோட வீடு. அவங்க இது ஒரு கடை செய்துட்டு இருந்தவங்க, கடை பெரிய அளவில். அதாவது அவரோட கணவனார் இறந்த பிறகு இந்த கடை இதனுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இயலாம, அதாவது பொருளாதாரம் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு கடைக்கு சாமான வாங்கி மெஷின் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. மெஷின் மில் எல்லாம் இருக்குது. மெஷின் மில், மாவு அரைக்கிற மில், கொச்சிக்காய் அரைக்கிற மில், இதெல்லாம் இவரோட கணவனார் இருக்கிற பொழுது அவர் செய்து கொடுத்தது தான் இது. இந்த கடையும் ஆரம்பிச்சு கடையோட சேர்ந்து ஒரு சாப்பாட்டு கடை, ஹோட்டல் அதெல்லாம் செய்தவர். ஹோட்டல் செய்து அவர் வந்து காலை சாப்பாடெல்லாம் வெளியில கொண்டு வித்துட்டு வருவார். அப்ப அப்படி நல்லா இருந்தவங்க. அந்த நேரம் இவங்களுக்கு அவர் அந்த தொழிலுக்காக சாப்பாடு விற்கிறதுக்கு ஆட்டோ ஒன்று எடுத்திருந்தவர். அந்த ஆட்டோ இவர் மறிக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு முதல்ல லீசிங் கட்டையிலான்னு சொல்லி எல்ஓஎல்சியில கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அவரே ஹேண்ட் ஓவர் பண்ண எனக்கு கட்டையிலாது, லீசிங் கட்டையிலாது. அவர் இறந்த பிறகு இப்போ இந்த போன மாதம் 5 வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்லியிருக்காங்க அதுல மிச்ச காசு நீங்க கட்டணும். இவருக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை. 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த கடையிலையும் உள்ளுக்கு போய் பாருங்க, ஆட்டோவை கொடுத்தும் கட்ட சொல்றாங்க. அடுத்தது அவங்க கவர்மெண்டோ அல்லது ஒரு ஷேக்குலர் இருக்கு, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி லோன் கொடுக்கறது, எப்படி கொடுத்தாங்க? லீசிங் கொடுக்கல. அப்ப ஆட்டோ இருந்துச்சு கொடுத்தாங்க. ஆட்டோவை ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு எப்படி கட்ட சொல்றது? அப்படி நிறைய சிக்கலுக்குள்ள இவங்க இருக்கிறபடினாலதான் அன்றைக்கு அவ சொன்னது, எனக்கு எந்த வசதியும் இல்லை, நான் மீன் பிடிக்கிறது என் கை. சிஸ்டர் வாங்க, இப்படி வாங்க, சொல்லுங்க உங்களை பற்றி. உங்களை இதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. முதல் இந்த கடை முதல் அடைச்சி தான் இருந்தது, மூடி இருந்த கடை. இந்த கடையை மூடி இருந்து போட்டு பார்த்தேன்.
ஆற்றுல போயிட்டு எடுத்து ஒரு போனால் 2-3 மணி ஆகும் திரும்பி வரதுக்கு. திரும்பி வரக்குள்ளே பார்த்தா சில நேரம் நோம்புட்டா சாப்பாடு தான், இல்லாட்டி சாப்பாடும் இல்லை. கடை மூடி இருந்து பார்த்தேன் புள்ளிகள் ரெண்டுக்குன்னு சாப்பாடு இல்லை. சாப்பாடு நேரத்தில் நான் சாமான் எடுக்க அவர்கிட்ட போய் திருப்பியும் கேட்டேன். நான் கடை இப்படி துறக்க போகிறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சாமான் தாங்கன்னு சொல்லி அவர் தந்தவர் தரையும் அந்த கடையை திருப்பி திறந்தனான். திறந்துலேருந்து திருப்பி எனக்கு கடன் தான், அந்த கடனையும் கட்டணும், பிள்ளைகளோட படிப்பிச்சிலும் பார்க்கணும். அதுக்குள்ளால அப்பா அம்மாச்சி நான் தான் சாப்பாடு கொடுக்கணும். 4 பேர் நாங்கள் 4 பேர் அந்த கடைக்குள்ளெல்லாம் சாப்பிடணும். லோன் பிரச்சனையிலும் மிரிக்கி அறுவாசி கட்டினா இவர் எடுத்த லோனுக்குள்ள அறுவாசி முடிச்சு அறுவாசி கட்டணும். இப்போ அதையுமே நீ கட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை தான் இருக்கு எனக்கு. இப்போ இந்த 2 பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதி இல்லை, கீவாரம் இல்லை எனக்கு. நான் உழைச்சி வந்தால் தான் சாப்பாடு. கியூஆர்ன்றது வந்து அசோசியேட் திட்டம் இருக்குதானே, அரசாங்கம் கொடுப்பனும். அந்த கொடுப்பனும் இவங்களுக்கு இல்லை. இவ்வளவு நாள் வந்து இப்ப இல்லாம போயிட்டா. இருக்கக்குள்ளேயே இல்லாம போயிட்டா. 5 மாசம் காசு எடுத்த மாதிரி இல்லை. காசு கணவர் எப்படி இறந்தவர்? மாரடைப்பு ஹார்ட் அட்டாக். எவ்வளவு கல்யாணம் கட்டி எவ்வளவு காலத்துல? இப்போ ஒரு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா. 13 வருஷம் கல்யாணம் கட்டி. அது பிறகு உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 2 பிள்ளைங்க. ஒரு பொடியும் இன்னொரு பொடியும் 8ஆம் ஆண்டு படிக்கும், ஒரு பொடியும் 2ஆம் ஆண்டு படிக்கும். அப்ப நீங்க மட்டும்தான் இப்ப உழைச்சி உங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கொள்றீங்க. அப்ப இது வந்து உங்களோட கடை, இது வந்து உங்களோட வீடு. அதோட என்னன்னு சொன்னா இது வந்து இங்க இருக்கிறவங்களோட நிலைமை வந்து உண்மையிலே நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இது அவங்களோட வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடியில அவங்களோட அண்ணா இருக்கிறார். அவருக்கு ஒரு நிரந்தரமான வீடு இல்லை. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க அன்னன்னைக்கு தொழிலை செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிடத்தான் நேருமே தவிர தங்களோட வாழ்வாதாரத்தை வளர்த்து கொள்றதுக்கு அல்லது ஒரு வீடை கட்டுறதுக்கு நல்லா இருக்கிறதுக்குரிய இது இல்ல, தொழில் வசதி இவங்களுக்கு இல்ல. இவங்க பிடிச்சிட்டு வர்றத மற்றவங்கள்ட்ட விடத்திலேயே கொடுக்கலாம் ஒரு சின்ன விலைக்கு. அவர் ஆத்து தொழிலுக்கு தான் போவார். அவரோட கொஞ்சம் நீங்க தனியா அவர்கிட்ட இருந்து பேசுறது நல்ல மண்டு நான் நினைக்கிறேன். யாரு அவரோட? இல்ல கடையத்தான் பார்க்கணும். கடையை பார்த்து கடைக்கு தான் உதவி செய்யணும். கடை இருந்தால் தான் 2 பிள்ளைகளை நான் இப்போ ஆத்துக்கு போனேன்னு சொன்னா 2 பிள்ளைகளும் ஸ்கூல் போகாது. நான் இல்லாட்டி நான் இருந்தால் தான் ஸ்கூல் அனுப்புவேன். பண்ணுறேன் கடைக்கு உதவி செஞ்சா நான் எப்படியாவது 2 பிள்ளையும் படிக்க வச்சிருவேன். கடையிலையும் என்ன வருமானத்தை வச்சு கடைக்குள்ள என்னென்ன சாமான் போட்டுருக்கீங்க? சாமான் போட்டுருக்கு. போயா ஷூட போயா போங்க வாடா போய்யா. இது கடை இல்லடா பாதி. இது கடை இல்ல, கடையில ஒரு சாமான் இல்லைதான் இப்படிதான் இருக்கிறத. நான் நினைக்கிறேன் இந்த கடைன்னோடனே நிறைய சாமான் இருக்கு சொல்லி. இது என்னடா பாதி? இதை வச்சு எங்கட வீட்லயே கொஞ்சம் சாமான் கூட இருக்கு கடையோட. ஓ இல்ல, நான் வந்து ஸ்டார்டிங் அப்செட் என்னண்டா அவ சொல்றாங்க சில்லறை கடை வச்சிருக்கேன்னு சொல்லி. நாங்க சில்லறை கடை வச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்ன இதுக்கு உதவி பார்த்தா கடைக்குள்ள வந்து பார்த்து போற அவளுக்கு கடைக்குள்ள ஒரு சாமானும் இல்லை. ஆனா கடை 2 பேர் மட்டும்தான். இங்க பாருங்களேன் இங்க கடையில இருக்கிற சாமான் டொஃபி வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து வித்தா இவ்வளவு லாபம் வரும்ன்றதை நீங்களே முடிவெடுங்க. அடுத்தது பாருங்க, இதுல கோயில் வந்து இருக்கு சரியா, 3 சோப் இருக்கு சரியா, அடுத்து உஜாலா போத்தல் இருக்கு, அடுத்து பவுடர் ஒன்று வச்சிருக்காங்க, அது அவங்க யூஸ் பண்றதோ தெரியல. அடுத்தது பாருங்க எண்ணெய் போத்தல் 3 சரியா, இந்த இருக்கு உப்பு, அங்கெல்லாம் சீனி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கட்டி வச்சிருக்காங்க, பிஸ்கட். உண்மையாவே ஒரு கடைன்னு சொன்னா சரியா ஒரு அரிசி இருக்கணும் சரியா, கட்டாயம் வந்து சோயா மீட்ஸ் பேக்கெட்டுகள் இருக்கணும், அந்த சரியா ஆங்கர் பேக்கெட் இருக்கணும், மிக்சர் பேக்கெட்ல இதுல நிறைய தொங்கணும், முட்டை சாமெல்லாம் முன்னுக்கு இருக்கணும். அப்பதான் வார பிள்ளைகள் எல்லாம் வந்து வாங்குங்க. இந்தா வைத்துறேன் பாக்ஸ் இருக்கு ரைட். இப்போ கடைசின்னு சொன்னா எவ்வளவு போடணும், எவ்வளவு காசு தேவை? இந்த கடையை பார்த்து நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய போறோம்னே தெரியாது. ஆனா வெளியில கொஞ்சம் வேற அவங்க சொந்தங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க வச்சு இடத்துல வச்சு நீங்க பேசுறது நல்ல மட்டும் நினைக்கிறேன். அதான் அதுக்குள்ள இருந்து அவங்க எல்லாரும் உண்மையான நிலைமையை சொல்லுங்க. நீங்க வாங்க இவரோட கொஞ்சம் பேசுங்க. நீங்க என்னன்னா எங்கள்கிட்ட சொல்லுவீங்க, ஆனா எங்கள்கிட்ட சொல்றது வந்து அது எங்களோட தான் போகும். நீங்க இப்ப பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமோ அல்லது ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்கோ சிலர் முன் வருவாங்க. ஆனா இப்படியான நிலைமையில நீங்க எப்படி இந்த கடை என்று சொல்லுவீங்க? இதை எப்படி கடை என்று சொல்லுவீங்க? இது கடை அதை வச்சு பாருங்க.
அடுத்தது கூட அந்த லோன் பிரச்சனை எல்ஓசியில் லோன் அந்த லோன் பிரச்சனை பிரச்சனை இந்த அதுக்கு லோனுக்கும் கதை இப்போ ஆட்டோவை கொண்டு கொடுத்த இவர் இருக்கக்குள்ளே ஆட்டோ கொண்டு கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இப்போ திருப்பி இவர் செத்து இந்த 2 வருஷமாக போயிடுது. 5 வருஷமா ஆகுது இதை கொண்டு கொடுத்துட்டு. இப்போ இவர் செத்து 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல வந்து கேட்குறாங்க மிச்ச காசு 2 லட்சம் ரூபா காசு 3,30,000 காசு கட்டிருக்கு. அதில் 1,30,000 கழிச்சிக்கணும் 2 லட்சம் ரூபா காசு நீங்கள் கட்டி தான் ஆகணும் இல்லாட்டி உங்களை வழக்கில் போடுவோம்னு சொல்கிறாங்க. அதையும் அங்கால ஒரு பிரச்சனை சில இவர் எடுத்த லோன் அறுவாசி ஆக்களை வச்சு எடுத்த லோன் இப்போ அவர்கிட்ட லோனை மட்டும் கழிச்சிட்டாங்க. மிச்ச லோன் அப்படியே இருக்கு அதையும் கட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த கடைக்குள்ளால இந்த புள்ளிகளை பார்க்குறதா இல்லை படிப்பிச்சில் பார்க்குறதா ஒரு வசதியும் இல்லை. அப்பாவோட 4 பேர் இந்த கடைக்குள்ளெல்லாம் சாப்பிடணும் ஒரு வசதியும் இல்லை. இந்த கடைக்கு தான் என்னென்ன உதவி செஞ்சால் தான் நான் எப்படியோ இந்த புள்ளிகளை படிக்க வைப்பேன். இந்த புள்ளிகள் 2டையும் பாருங்க இந்த சின்ன பொடியனை விடுத்து நான் ஆற்றுக்கு போனேன். இந்த பொடியன் பள்ளி ஸ்கூல் போகிறாங்க. இந்த பொடியனை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு தான் தெரியல. இந்த சேச்சால தான் தந்தவங்க இந்த பிள்ளைகளுக்கு கொப்பி சாமான் ஒன்றும் இல்லை. மூத்த பொடியனுக்கு சேச்சால தந்த கொப்பி சாமானை உள்ள போட்டுக்கிட்டு கொடுத்து முடிஞ்சு. இந்த சின்ன பொடியனுக்கு கொப்பி சாமான் காசு இல்லை. அந்த பக்கத்தை கேட்ட போய் கேட்டேன் எனக்கு ஒரு 2,000 ரூபா காசு இருக்கு இந்த பொடியன் 2வது படிக்கணும்னா சேச்சால அந்த கொப்பி சாமான் தரல. இந்த பொடி எனக்கு தாங்க கொப்பி எனக்கு இல்லை. அவன் 2,000 வாங்கி எடுத்து போட்டு 3,500 ரூபா கணக்கு வந்துச்சு. அப்போ 2,000 கொடுத்து 1,500 ரூபா காசு ஒன்றும் கொடுக்கணும். அவள் ஒரே கேட்குறேன்ட்டு அந்த 1,500 ரூபா தரலையே நான் சொன்னேன் இப்போ இல்லை இந்த கையில் காசு கிடைக்கல ஒன்றும் தரணுன்ட்டு நான் சொல்லி வந்துட்டேன். இதான் பிரச்சனை. இந்த கடைக்கு ஏதாவது உதவி செஞ்சேன் எனக்கு மிச்சம் சந்தோஷம் வரைக்கும். இப்போ நான் புள்ளிகளையும் பார்த்ததா வேணும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். இப்படி புள்ளிகள் நான் ஆற்றுக்கு போனால் புள்ளிகளை பார்க்குறது ஆட்கள் இல்லைஞ்சு எனக்கு சொன்னால் இந்த பிள்ளை படிப்பை பார்க்கணும். கீ வரம் இல்லை கீ வர மாட்டேன் அது இல்லைண்டாலும் மாதம் எப்படியாவது சாப்பிடுத்திருக்கலாம். அதான் பிரச்சனை. நீங்க எங்கிட்ட இந்த கேட்டிருந்தபடி சரியா நீங்க தானே அந்த சொன்னீங்க அந்த சோட்டி துணியால வந்து மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி கையால மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்களா? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லண்டன் நாட்டுல இருக்கிற மதி அக்கா வந்து உங்களுக்கு இந்த இருக்கிற மீன் விலையை வந்து தந்திருக்காங்க. இதுல பெருமதி எவ்வளோடா பவித்ர? 9,000 வச்சுமா? அந்த பில் வச்சிருந்த கையில இருக்குல்ல அந்த பில் காருக்குள்ள வச்சுட்டியா திரும்பி? சரி இது வந்து ஒரு 9,500 ரூபாவா? சரியான விலையை சொல்லணும் இல்லைன்னு சொன்னா பாக்குறாங்க குழம்பிடுவாங்க. சரி நாங்க கடைசியா அந்த பில்லை வந்து காட்டுவோம். இதை நீங்க தான் கட்டி செஞ்சு எடுக்கணும் விளங்குதா? இந்த இருக்கு ஈஎம் 2 கிலோ 2 கிலோ ஈஎம் சரியா? பிடிங்க அது இருக்கட்டும் இதுல இருக்கட்டும். வேற என்ன இருக்கு அதுக்குள்ள? வேற ஒண்ணும் இல்லையா? கயிறும் அது அடுத்த நூல் வாங்கி கட்டி எடுக்கணுமா? என்ன நூல்? நூல் இதுக்கு கட்டுறதுக்கு நூல் வாங்கி கட்டி எடுக்க. சரியாம்மா இந்த இருக்கிற இவ்வளவு உதவி வந்து உங்களுக்கு லண்டன் நாட்டுல இருக்கிற மதியக்கா தந்திருக்கா சரியா? உங்களை மிச்ச பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு தனியை தான் நான் வந்து பார்க்கணும். நான் இன்றைக்கு வந்து இந்த இருக்கிற மீன் விலையை வந்து உங்களுக்கு தந்துட்டு போறது. ஏன்னா நீங்க இதை மட்டும்தான் என்னோட நீங்க கேட்டுனீங்க சேர்ச்சில ஜே நீங்க இப்ப இந்த விஷயம் ஒண்ணு என்ன கேட்டிருந்தீங்களா? கடைக்கு உதவி செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு இதை நீங்க நடத்தலாம். பாருங்க எல்லா சாமானும் நான் இப்ப போறேன்னு சொன்னா கடைசியா எல்லா சாமி அரிசி இஞ்சி மூடியாக்கள் வந்து கேட்குறாங்க. இந்த 5 ஒத்து அரிசி வச்சுதான் விற்கிற 5 கிலோமா எடுக்கிற காசு இல்லாதலாம் அப்படி இல்லாட்டி ஆக்கள் வந்து. சரி விஷயத்துக்கு வருவோம். நம்ம எவ்வளவு வேணும்? எனக்கு இப்போ 2 லட்சம் ரூபா காசு கடைசி இருந்தா இப்படியாவது நான் கொஞ்சம் ஆனாலும் பார்த்து போட்டுருவேன். 2 லட்சம் ரூபா காசு உங்களுக்கு ஒரு முதல் ஒன்று இருக்குன்னு சொன்னா நீங்க அது மூலமா ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைப்பீங்க கடையில? இப்ப எல்லா சாமானுமே இருந்தா ஒரு நாளைக்கு வியாபாரம் இப்படி ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு போகும். லாபம் எவ்வளவு வரும்? வியாபாரம் இப்ப எடுத்து பார்த்தா வியாபாரம் அப்படி ஒரு 15,000 கூட ஒரு 3,000 4,000 ரூபா காசு 3,000 காசு மிஞ்சி ஒரு லாபமா வரும். அது உங்களுக்கு போதும். அது ஒரு வேலைக்கு போகும். எதாண்டாலும் ஒரு பிரச்சனை அந்த இப்படியோ கடைக்குள்ளால செஞ்சு முடிச்சிடலாம். சரி ஓகே ஸ்டாப். இந்த வலை தந்தது அக்காவுக்காக மிச்சம் சந்தோஷம். இந்த வலை தந்ததுக்காக மிச்சம் சந்தோஷப்படுறேன்னு. எனக்கு ஒரு சில்லறை ஜாமான் கடை இருக்கு. அந்த கடைன்ட்டு பேர் தான். ஆனால் எந்த விதமான சாமானுமே அந்த கடையில் இல்லை. அந்த கடைக்காக ஆரண்டாலும் பார்க்குறாங்க உதவி செய்யுங்க. அந்த கடையால் நான் வியாபாரம் பண்ணி மீதி பணம் 3,000 ரூபா கண்டு எடுக்கிறதுக்காக அதை வச்சு என்கிட்ட பிள்ளைகள்கிட்ட படிப்பீச்சில் நான் பார்த்துருப்பேன். எனக்கு புருஷனும் இல்லை. புருஷன் மாறாடப்பில் செத்து போயிட்டேன். இந்த 2 வருஷமாகுது. இந்த 2 வருஷத்துக்கு நான் தான் 2 பிள்ளைகளும் வச்சு அப்பாவும் வச்சு பார்க்குறேன்னு எந்த விதமான வழியும் இல்லை. எனக்கு கீவார் காசு கூட இல்லை. நான் ஆற்றுக்கு போய் வந்தால் தான் இந்த பிள்ளைகள் 2 சாப்பாடு. நான் ஆற்றுக்கு போனால் பிள்ளைகள் 2 படிக்க போகாது.
பள்ளிக்கு போகிறல போகிற நான் வந்து தான் திருப்பி அந்த இதுகளை வச்சு மீனை விற்று தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடாக்கி கொடுக்குறேன். எப்படியாவது எனக்கு இந்த கடைக்காக உதவி நீங்கள் தான் செய்யணும். இந்த கடையில் இல்லை சாமான் எடுத்து போட்டு வியாபாரம் பண்ணி நான் மீதி 3000 ரூபா காசு கண்டு எடுத்து மிச்ச பணத்தை நான் காண்றதுக்காக இந்த உதவி நீங்கள் செய்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறார்கள் எல்லாருமே எனக்காக உதவி செய்யுங்க. இந்த வீடியோ மட்டும் ஒருத்தருக்கும் இது செய்யாமல் எல்லாரும் உதவி செய்கிற மாதிரி அனுப்பி எனக்கு இந்த எனக்காக இந்த உதவி செய்யுங்க. இந்த கடை எனக்கு ஆறு பார்த்தாலும் எனக்கு இந்த கடைக்கு நான் உதவி வேணும். 2 லட்சம் ரூபா காசு இந்த கடைக்காக எனக்கு உதவி தாங்க.